இவ்வளவு காலமா அந்த ஜிஎஸ்டியை இந்திய மக்கள் மீது திணித்தது யார்? இந்த திணிப்புக்கு இவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? நிதிநிலை அறிக்கை வாசிச்சுட்டு இருக்காங்க நிதியமைச்சர். யாருக்கான நிதிநிலை அறிக்கை? ஏழை எளிய மக்களுக்கான நிதிநிலை. கண்டிப்பா ஏழை எளிய மக்களுக்கான நிதிநிலை அறிக்கையா இருக்காது. பெருந்தலைவர் காமராஜர், மகாத்மா காந்தியடிகள் அனைவரும் சேர்ந்து ஓமந்தூரார் அவர்களை முதலமைச்சராக்கினார்கள். அவருடைய வாழ்க்கையே மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவர் தான் ஓமந்தூரார் அவர்கள். தலைவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களின் பிறந்தநாள் விழாவை இன்று காங்கிரஸ் பேரியக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒரு முன்னுதாரணமான முதலமைச்சராக இந்தியாவில் தோன்றினார். நாடு விடுதலை அடைந்தவுடன் சுதந்திரம் அடைந்தவுடன் முதல் முதலமைச்சராக யார் அங்கே அமர்த்துவது என்று ஆலோசிக்கும் பொழுது ஓமந்தூரார் அவர்களை முதலமைச்சராக அமர்த்த வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜர், மகாத்மா காந்தியடிகள் அனைவரும் சேர்ந்து ஓமந்தூரார் அவர்களை முதலமைச்சராக்கினார்கள். அந்த பதவிக்கு வந்தவுடன் அப்பழுக்கற்ற கண்ணியமான முதலமைச்சராக அவருடைய பதவி காலம் முழுக்க இருந்தார். அவருடைய வாழ்க்கையே மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவர் தான் ஓமந்தூரார் அவர்கள். அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். அறநிலைய துறைக்கு என்று ஒரு தனி சட்டத்தை இயற்றினார். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு காங்கிரஸ் பேரியக்கம் பிறந்த நாளை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது. ஹைதராபாத் மாகாணத்தை இந்தியாவுடன் இணைப்பதற்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவஹர்லால் நேருவுடன் இணைந்து பணியாற்றியவர். இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு நாங்கள் இன்று புகழாரம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட். பட்ஜெட் இப்பதான் போயிட்டு இருக்கு. நான் முழுமையா பார்த்துட்டு சொல்றேன். ஒன்னே இருக்காது. அம்பானிக்கு அதானிக்கான பட்ஜெட்டை தான் இருக்கும். வாசிச்சிட்டு இருக்காங்க. தெளிவா சொல்லிடுறோம். இந்த பட்ஜெட் என்பது அம்பானிக்கும் அதானிக்கும் பிரதமருடைய கூட்டாளிக்குமான நிதிநிலை அறிக்கையாக இருக்க பொழுது ஏழை எளிய மக்களுக்கான நிதிநிலை அறிவிப்பு இது இருக்காது. ஏனென்றால் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இதுதான் என்னுடைய பார்வை. எப்படி காங்கிரஸ் பேரியக்கம் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஜிஎஸ்டி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நாங்கள் சொன்ன ஜிஎஸ்டி வேறு, நீங்கள் கொண்டு வரப்போகிற ஜிஎஸ்டி வேறு என்று சொன்னோம். இல்லை இல்லை, நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். 40 விழுக்காடு வரை மருத்துவமனையில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஐசியூல சிசியூல இருப்பவர்களுக்கும் ஜிஎஸ்டி. மாற்றுத்திறனாளிகள் உபகரணங்கள் வாங்க வேண்டும் என்றால் அதற்கும் ஜிஎஸ்டி. எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. வேளாண்மை பொருட்கள் ஜிஎஸ்டி போட்டாங்க. இப்போ உலக ஆய்வறிஞர்கள்லாம் சொன்ன பிறகு இந்தியாவுடைய பொருளாதாரம் ரொம்ப அடிபாதாளத்துக்கு போயிடும் அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப மாத்திட்டாங்க. மனசை மாத்திட்டு நாங்கள் ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு குறைச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு காலமா அந்த ஜிஎஸ்டியை இந்திய மக்கள் மீது திணித்தது யார்? இந்த திணிப்புக்கு இவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? இவ்வளவு பாரத்தை வச்சுட்டு அடிபாதாளத்துக்கு குடும்ப பொருளாதாரம், கிராம பொருளாதாரம், நகர பொருளாதாரம், தேசத்தின் பொருளாதாரம் போட பேரு நாங்க அந்த பாரத்தை கொஞ்சம் குறைச்சி இறக்கி வைக்கிறோம்ன்றாங்க. அப்ப நாங்க முன்னாடி சொல்லும் போதெல்லாம் அவங்க கேட்கல. நிதிநிலை அறிக்கை வாசிச்சுட்டு இருக்காங்க நிதியமைச்சர். எல்லாம் முழுமையா வந்த பேர் சொல்றேன். ஆனா எனக்கு ஒரு உள்ள சொல்லுது, இது யாருக்கான நிதிநிலை அறிக்கை? ஏழை எளிய மக்களுக்கான நிதிநிலை. கண்டிப்பா ஏழை எளிய மக்களுக்கான நிதிநிலை அறிக்கையா இருக்காது. கிராமப்புறங்களை சார்ந்தவர்களுக்கான நிதிநிலை அறிக்கையா இருக்காது. வேளாண்மை பெருங்குடி மக்களுக்கான நிதிநிலை அறிக்கையா இருக்காது. இந்த அவர்கள் போடுகின்ற நிதிநிலை அறிக்கை அம்பானி அதானிகளுக்கான கோட்டீஸ்வரர்களுக்கான நிதிநிலை அறிக்கையா தான் இருக்க போகிறது. பொறுத்து வந்து பாருங்க. போயிட்டு இருக்கு. அந்த கூட்டம் தான் போயிட்டு இருக்கு. கடந்த பட்ஜெட் போது வந்து பீகார் தேர்தல் நடந்து நிறைய சலுகைகள் அறிவிச்சாங்க. இப்ப தமிழ்நாடு தேர்தல் வரப்போகுது. அதுவும் காஞ்சிபுரம் பட்டுறுத்தி வந்து நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட் வர மாட்டேங்காங்க. தமிழ்நாடு சலுகை கிடைக்கும் எதிர்பார்ப்பீங்களா? தேர்தலுக்காக தான் அவங்க அறிவிப்பாங்க. தேர்தல் முடிஞ்சவனே எடுத்துருவாங்க. எப்படி தேர்தல் வரைக்கும் பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர்த்த மாட்டாங்க, தாக்கு பிடிச்சிட்டு இருப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச மறுநாள் பெட்ரோல் டீசல் விலை வந்து ராக்கெட் மாதிரி மேலே ஏறிடும். மாண்புமிகு முதலமைச்சருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் முதலமைச்சர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெருந்தலைவராக இருந்தவர் ஓமந்தூரார் அவர்களுக்கு முழு உருவ சிலை வைப்போம் என்று அறிவிப்பு செய்த மாண்புமிகு முதலமைச்சருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் கட்சி என்ற முறையிலும் இந்த தமிழ் குடிமகன் என்ற முறையிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலிட பொறுப்பாளர் விமான நிலையத்தில் என்ன சொன்னாருன்னா, நாங்க வலிமையா இருக்க வச்சுதான் புதிய கட்சிகள் எங்களோட
கூட்டணிக்கு வருதுன்னு சொன்னார். அதுக்கு மேல அவர் எதுவும் சொல்லல. அதுக்கு மேல எதுவும் எக்ஸாகரேஷன் புதிய கட்சி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவரை மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க தந்தை அழைப்பு கொடுத்திருக்காருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சொல்லியிருக்காரு. நாங்க வலிமையா இருக்க வச்சுதானே புதிய கட்சிகள்லாம் கூட்டணி வைக்க விரும்புதுன்னு. அதுல அரசியல் எதுவும் இல்லை. இப்போ மீண்டும் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு வலுவான ஒரு பார்ட்டியா தொடர்ச்சியா வந்து தமிழகத்தில் இருக்கிறது நிறைய கட்சிகள் வலிமையா இப்ப பாருங்க, இப்ப வந்து கிராம கமிட்டி தமிழ்நாடு முழுவதும் 85 விழுக்காடுகள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி முடிச்சு டேட்டா பேஸோட ஐடி கார்டு இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்ட்ல QR கூட ஐடி கார்டு கொடுத்திருக்கோம். வலிமையான கட்சியா இருக்கு. வாக்கு திருட்டை கண்டித்து இந்தியா முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க. தமிழ்நாடு தான் முதன்மை இயக்கமான கையெழுத்து 1,44,40,000 கையெழுத்து வாங்கியிருக்கோம். மிகப்பெரிய மாநாடு நடத்தியிருக்கோம் திருநெல்வேலியில. இப்ப கட்சி எழுச்சியோடு இருக்கு. திமுக காங்கிரஸ் கருத்து மோதல்கள் அதிகமாயிருச்சு, விரைவில் கை நழுவக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு, பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. அவரு தமிழ்நாட்டு மக்களிடம் கொஞ்சம் கொஞ்சமா நழுவி போயிட்டே இருக்காரு. பிடிப்பு போயிட்டே இருக்கு, பிடிப்பு தளர்ந்துட்டே இருக்கு. அவருக்கே தளருது. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே 10 தோல்விகளை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் இந்த தோல்வியை கொடுத்தா என்ன ஆக போகுதுன்னு இருக்காரு. ஆகையால அவருடைய பகல் கனவு எதுவும் பலிக்காது. பாஜகவோடு சேர்ந்து கொண்டு பகல் கனவு தான் ஆச்சரியமா இருக்கு. எங்க கூட்டணி வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? தாவேக கட்சிகள் அது உங்களுக்கு ஒரு கூடுதல் பலமா பாக்குறீங்களா? அவங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கும். நாங்க வலிமையா இருக்கிறோம்ன்றத காட்டுது. அவ்வளவுதான். ரைட், ஓகே, தேங்க்யூ. எங்க வலிமையை பார்த்துதான் மற்ற கட்சிகள்லாம் வர்றாங்க. ஆனா நீங்க வலிமையா இருக்கிறத புதிய கட்சிகள் ஒத்துக்கொள்ளும் போது உங்களோட இருக்கிற நட்பு கட்சி, உங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி ஏன் இவ்வளவு இழுத்தடிக்கிறாங்க? யார் சொன்னாங்க இழுத்தடிக்கிறாங்கன்னு? இழுத்தடிக்கலையே. எங்கேயுமே இழுத்தடிக்கலையே. 2 மாசம் நாங்க கரெக்ட். பேச்சுவார்த்தை நாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு வந்திருக்கோம். இப்ப புதுடெல்லிக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் கனிமொழி அவர்கள் போய் பேசிட்டு வந்திருக்காங்க. இன்னும் 2-3 நாட்களில் எங்களை அழைப்பதாக சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தை தொடருகிறது. அந்த சந்திப்பின் போது ஆட்சியில அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு திரு ராகுல் காந்தி கனிமொழி வலியுறுத்ததா செய்தித்தாளில் வந்தது. ஆனா நேற்று TKS பேட்டி கொடுக்கும் போது அந்த மாதிரியான கேள்வி கோரிக்கை இதை வந்து அவங்க ரெண்டு பேரும் கேளுங்க. தகவல் சொல்லப்படுது. டேப் பண்ணிட்டோமே. நாங்க என்ன கள்ளக்கடத்தலாம் பண்றோம்? நல்லா பண்ணட்டும். டெய்லி போன கூட கொடுத்துறேன் பண்ண சொல்லுங்க. தெரியல. ஏங்க இது வந்து பெகாசஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. பெகாசஸ்ல நாங்க தப்பிச்சிருவோமா? அதனால ரெக்கார்ட் பண்ணிட்டோம். நாங்க என்ன பண்றோம்? நேர்மையா பேசுறோம். இப்ப நாங்க அரசியல் என்னென்னலாம் கலந்துரையாடுறோமோ அதை நேர்மையா வந்து இங்க பத்திரிகையாளர்கிட்ட சொல்றோம். ஒளிமறைவே கிடையாது. எங்க கூட்டணி பலமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எங்க கூட்டணி பலமா இருக்குன்றாரு. இன்னும் திமுக கூட்டணியில பலமா ஆகலன்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? பலமா தானே இருக்கு. பலமா இருக்க வச்சுதானே 10 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம். ரைட் சார். எல்லாத்தையும் பொது வெளியில மீடியாலாம் பேசிட்டு இருந்தோமா? அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு கூட்டணி என்ற குழு? சரி, ரைட், நன்றி. நாடாளுமன்ற உறுப்பினர் பத்தி பேசின MLA மீது இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல திமுக. நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அறிக்கை கொடுத்திருந்தீங்க. திமுக தரப்புல இருந்து எந்த பதில் இது வரைக்கும் வரலையா? வலியுறுத்துவோம்.